உலகம் யாவையுந்தாம் உலகாங்கலும் நிலை பெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலகிலா விளையாண்டுடையாரவதலைவர் அண்ணவர்க்கேதரண்ணங்களே ஐவகை பொரு அன்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றியாவதும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞான பொருண்கதி விரிந்த முத்தேள் கைவளராழிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து வருகின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம் வரையில் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து 2வது அத்தியாயம் சாங்கியோகம் 33, 34வது ஸ்லோகங்கள் பகவான் உபதேசிக்கின்றார். அப்படிக்கல்லாமல் நீ இந்த தர்ம யுத்தத்தை செய்யாவிடில் அதனால் சுதர்மத்தையும் புகழையும் இழந்து பாவத்தை அடைவாய். மேலும் ஜனங்கள் உனது அபகீர்த்தியை நெடுங்காலம் சொல்லுவார்கள். நன்கு மதிப்பை பெற்றவனுக்கு அபகீர்த்தியானது மரணத்தை விட அதிகமாகும். இந்த தர்ம யுத்தத்தை செய்யாவிடில் சுதர்மம் புகழ் இரண்டும் இழக்கப்பட நேரிடும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் கிருஷ்ணர். ஆம், சுதர்மம் சுய இயல்பு எக்காலத்திலும் இழக்கலாகாது. நமது பாரத நாடு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் எல்லா கலைகளிலும் நாகரிகத்திலும் கலாச்சாரம் பண்பாட்டிலும் தலை சிறந்து விளங்கியது. அந்த மகோன்னத நிலை இன்று காணப்படவில்லை. உலக நாடுகள் போற்றி புகழும் அந்த கலை இலக்கியம் கலாச்சாரம் இன்றைய நாளில் அழிந்துவிட்டது. காரணம் சுதர்மம் பின்பற்றப்படாதே, சுய இயல்புக்கு முக்கியத்துவம் அளிக்காதே. சுதர்மம் என்பது ஒவ்வொருவரின் தனித்தன்மை. அவன் எந்த கோணத்தில் வாழ்வில் மிளிர முடியுமோ, ஒளி வீசி திகழ முடியுமோ அத்தன்மை சுதர்மம். அதில் அவனை வாழவிட வேண்டும். உலகியல் கல்வியிலும் இதனை புறக்கணித்து விட்டார்கள். விளையாட்டிலே ஆர்வம் மிக்கவன் கட்டாயத்தால் டாக்டருக்கு படிக்கிறான். விஞ்ஞான நோக்குடையவன் படிக்க முடியாமல் கூலி வேலை செய்கிறான். இலக்கியம் கவிகளில் ஆர்வம் உள்ளவன் என்ஜினியரிங் படிக்க நேரிடுகிறது. இவ்வண்ணம் சுய இயல்பு புறக்கணிக்கப்பட்டால் தலை சிறந்த அறிவாளிகள் எப்படி உருவாக முடியும்? உண்மையாக இல்லறத்தில் விருப்பம் இல்லாதவனுக்கும் சமுதாயம் பெற்றோர் சேர்ந்து கொண்டு வாரிசு வேண்டும் என்று திருமணம் செய்து வைத்து விடுகின்றார்கள். சமுதாயம் அவனவன் சுய இயல்பில் வாழ விடுவதில்லை. இதனாலேயே அவனது நிம்மதி போய்விடுகிறது, வாழ்வில் பிடிப்பற்று போய்விடுகிறது. சுய இயல்பின்படி இல்லறத்திலும் வாழ முடிவதில்லை. தொலைக்காட்சி, சினிமா, சமுதாயம், பண கௌரவம் இப்படி பல வழிகளில் அலைக்கழிக்கப்படுகின்றார்கள். இதையும் மீறி சுய இயல்பில் வாழ முயற்சித்தால் அவனை பைத்தியக்காரன் என்றோ வாழத் தெரியாதவன் என்றோ பெயர் சூட்டி கிண்டல் செய்கின்றார்கள். எனவேதான் நிம்மதியும் போயிற்று, மகிழ்ச்சியும் மறைந்துவிட்டது. இந்த யுத்தத்திலிருந்து நீ பின்வாங்கினால் இதுவரை பெற்ற கீர்த்தியை எல்லாம் இழந்து விடுவாய். மேலும் கடமையிலிருந்து தவறுவதால் பாவத்தையும் அடைவாய். இந்த யுத்தம் செய்தால் தனக்கு பாவமே வரும் என்று அர்ஜுன் முன்பு கூறியிருந்தான். ஆகையால் இப்போது யுத்தத்திலிருந்து பின்னடைந்து கடமையை புறக்கணிப்பதே பாவத்தை விளைவிக்கும் என்பதை கிருஷ்ணர் அவனுக்கு சுட்டிக்காட்டுகிறார். யுத்தம் செய்யாமல் இருப்பது பாவத்தை கொடுக்காது. செய்ய வேண்டிய கடமையிலிருந்து பின் வாங்குவதே பாவத்தை கொடுக்கும். ஏனென்றால் செய்ய வேண்டியதை செய்யாதிருந்தாலும் ஒரு செயலே, செய்ய வேண்டியதை செய்யாது இருப்பதும் ஒரு செயலே. கடமையை செய்யாதிருத்தல் பாவம் என்று சொல்லப்படுகிறது. செய்யாத செயலுக்கு எப்படி விளைவு வரும் என்று சந்தேகம் எழுகிறது. செயலுக்கே பலன் உண்டு, செய்யாமைக்கு எப்படி பலன் கிடைக்கும்? செய்யாமையின் பலன் இல்லாமையாகத்தான் இருக்க முடியும். எந்த செயலை நாம் செய்யாமல் இருக்கிறோமோ அதற்கான பலன் வராது. கடமையை ஆற்றாத பொழுது கடமையினால் விளையக்கூடிய பலன் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு பலன் நிச்சயமாக உண்டு. உதாரணமாக குளிப்பது, துணி துவைப்பது முதலியவற்றை நாம் செய்யாது இருக்கிறோம். அதன் பலனை நாம் பார்க்கிறோமோ இல்லையோ மற்றவர்கள் கட்டாயம் பார்க்கிறார்கள். இதுதான் திருஷ்ட பலன், கண்ணுக்கு தெரிகின்ற பலன், உடனடியாக பார்க்கும் பலன். நம் அறையை 2 நாட்கள் சுத்தம் செய்யவில்லை என்றால் அதன் அலங்கோலம் உடனே தெரியும். இது சிருஷ்டியின் நியதி.
ஆகவே செய்யாமையின் திருஷ்ட பலன், அதாவது உடனடியாக பார்க்கும் பலன் உடனே தெரிகிறது. ஆனால் செயலை செய்தால்தான் கண்ணுக்கு தெரியாத பலன் கிடைக்கும், அதிர்ஷ்ட பலன். அச்செயல் சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் செய்த செயலுக்கே அந்த அதிர்ஷ்ட பலன், கண்ணுக்கு தெரியாத பலன் உண்டு. ஆதலால் செயலை செய்யாவிடில் பாவம் வரும் என்று கூறிவிட்டு அது எப்படி என்று விளக்காமல் விடுவது சரியல்ல. பொதுவாக நம்மால் சும்மா இருக்க முடிவதில்லை. ஆதலால் செய்ய வேண்டிய கடமை செய்யாத போது வேறு ஏதாவது செய்கிறோம். அந்த வேறு ஏதோ செய்கின்ற செய்கைக்கு அதிர்ஷ்ட பலன் உண்டு. அது தவறானதாக இருந்தால் அது பாவத்தை விளைவிக்கும். யுத்த களத்தில் புகுந்த பின் யுத்தம் செய்யாமல் பின்னடைவது கடமையில் தவறிய செயலாகும். ஆகையால் அதற்கு பாவம் வந்தே தீரும். ஆனால் நீ யுத்தத்திலிருந்து பின்னடைவது சரியல்ல என்று கிருஷ்ணர். மேலும் உன் புகழையும் கீர்த்தியும் இழப்பாய் என்றும் எடுத்துரைக்கிறார். அதனாலேயே சுதர்மத்தை இழக்கும் செயலை செய்யாதே, பின்வாங்கி ஓடாதே, அதனால் உனக்கு மன அமைதி கிட்டாது, அமைதியின்றி ஏதேதோ செய்வாய், பாவம் நேரும் என்று சொல்கின்றார். மேலும் அர்ஜுன் புகழின் உச்சியில் இருக்கின்றான். வையகத்தில் புகழ் கிட்டுவது மிகவும் கஷ்டம். சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் முயன்றாலும் புகழ் கிட்டுவதில்லை. இறந்த பின்பு புகழ் பெற்றவர்களும் பரிசு பதக்கங்கள் பெற்றவர்களும் உண்டு. அதனால் கிடைத்தற்கு அரிய புகழை போக்கிக் கொள்ளாரே, பின்னடைந்து விடுவதால் மன அமைதியும் போய் பெற்றுள்ள புகழும் போய்விடும் என்கின்றார். செல்வந்தன் திடீரென்று நஷ்டம் ஏற்பட்டு கீழ்நிலைக்கு வருவதை விரும்ப மாட்டான். அதைவிட அவன் தற்கொலை செய்து கொண்டு விடுவான். புகழின் சிகரத்தில் இருப்பவன் புகழை இழந்து அவதூறுகளை சுமந்து வாழ்வது மரணத்தை விட அதிபயங்கரமானது. எனவே புகழை இழக்கும் செயலை செய்யாது என்கிறார். ஆக ஒவ்வொருவரும் தனது சுய இயல்பு சுதர்மத்தை கண்டறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். வேதாந்திகள் பலர் ஞான மார்க்கமே சிறந்தது என்று அடித்து பேசுகின்றார்கள். அது உண்மைதான். ஆனால் எல்லோருக்கும் அந்த வழி ஒத்து வராது. பக்தி மார்க்கத்தில் செல்பவன் ஞான யோக வழியை பார்த்து அதில் முயற்சிக்க செய்யக்கூடாது. அதில் முயற்சி செய்தால் அவனுக்கு வராது. இதனால் இரண்டையும் இழக்க நேடும். அவன் மனம் எந்த மார்க்கத்தில் லயிக்கிறதோ அதனை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்ட கதையாகிவிடும். அவனது சுதர்மம் எந்த மார்க்கத்தில் லயமாகிறது என்பதை கண்டுபிடித்து அதிலேயே முயற்சித்தால் நிச்சயம் உயர முடியும். அடுத்த ஸ்லோகம் 35, 36, 37. இதுவும் அன்றி இந்த மகாரதர்கள் உன்னை பயத்தினால் யுத்தத்தினின்று பின்னடைந்தவனாக நினைப்பார்கள். நீ எவர்களிடத்திலே பெருமை பெற்றிருக்கின்றாயோ அவர்களிடத்தில் இப்போது சிறுமையை பெறுவாய். உன் பகைவர்கள் உனது வல்லமையை இகழ்பவராய் சொல்லத்தகாத பல சொற்களையும் சொல்லுவார்கள். அதனும் அதிக துக்கம் என்ன இருக்கிறது? குந்தி புத்ரா, நீ யுத்தத்தில் கொல்லப்பட்டாலோ சொர்க்கத்தை அடைவாய், ஜெயித்தாலோ ராஜ்யத்தை அனுபவிப்பாய். ஆனால் போர் புரிய உறுதி கொண்டு எழுந்திரு என்று பகவான் சொல்கின்றார். அர்ஜுனன் போரிலிருந்து தப்பி ஓடிவிட்டால் சுற்றி உள்ளவர்கள் என்னென்ன பேசுவார்கள், எப்படி சாடுவார்கள், எப்படி அவனது திறமையை உரைத்து மதிப்பிடுவார்கள், பின்முறைகள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் எடுத்து காட்டுகின்றார் பகவான். கானகத்திற்கு சென்று விட்டாலும் இந்த ஏளன மொழிகள் அவன் காதுகளுக்கு எட்டாமல் இருக்காது. அவைகளை கேட்ட பின்பு எப்படி வாழ முடியும்? இந்த நிலையை சிந்தித்து பார்க்குமாறு பகவான் கூறுகின்றார். போரில் வெற்றி பெற்றால் ராஜ்யம், மாறாக வீர மரணம் எய்தினால் சொர்க்கம் என்கிறார். உலகில் இரண்டு வகை மனிதர்களை காணலாம். ஒரு வகையினர் எதற்கெடுத்தாலும் குறை சொல்லிக் கொண்டே காலத்தை தள்ளுபவர்கள். தம்மிடம் இருப்பதை நினைக்க மாட்டார்கள். இல்லாத பொருளுக்காக இயங்குபவர்கள். அதனையே மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு தாங்கள் டென்ஷன் ஆவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்துள்ள மற்றவர்களையும் டென்ஷன் ஆக்கிவிடுவார்கள். வீட்டில் எப்போதும் சிடு சிடு என்று பேசுவார். எதை எடுத்தாலும் குறைகளே கண்ணுக்கு தெரியும். ஒரு டம்ளரில் பாதி அளவு தண்ணீர் இருக்கிறது என்றால் தண்ணீர் இருப்பதை கண்டுகொள்ள மாட்டார்கள். மீதி பாதி காலியாக இருப்பதே சட்டென்று அவர்கள் கண்ணில் படும். இவர்கள் வீட்டையே நரகமாக்கி விடுவார்கள். கோவிலுக்கு போனாலும் நிம்மதியை உணர மாட்டார்கள். இவர்கள் வாழ்வில் எத்தனை வசதிகள் இருந்தாலும் மனதில் அமைதி அறியாதவர்கள். மற்றொரு வகையினர் இருக்கின்றார்கள். அவர்கள் கிடைத்தவற்றில் திருப்தி அடைந்து விடுவார்கள். தமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் என்று அதில் மகிழ்ந்து ஆனந்தமாக பேசுவார்கள். தான் மட்டும் திருப்தி அடைவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் திருப்தி நிலைக்கு அழைத்து வருவார்கள்.
இவர்களால் அந்த வீடே சொர்க்கமாக மாறிவிடும். டம்ளரில் பாதி காலியாக இருப்பது இவர்கள் கண்ணுக்கு தெரியாது. பாதி அளவு தண்ணீரே முதலில் கண்ணில் படும். ஒன்றை வாங்கி வரச் சொல்லியும் கணவன் 2 நாட்களாக மறந்துவிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எத்தனையோ கவனம், வேலைகள், பரவாயில்லை, அது இல்லை என்றால் வாழவா முடியாது என்று டென்ஷன் ஆகாமல் பேசுவர். இதனால் கணவன் அடுத்த நாளே மறக்காமல் வாங்கி வந்து நிற்பான். கதை ஒன்று கேள்விப்பட்டேன். டால்ஸ்டாய் மிக பெரும் அறிஞர். அவர் வாழ்வில் ஒரு நிகழ்ச்சி. தன்னை காண வந்த நண்பரை வரவேற்று வராண்டாவில் அமர வைத்தார். வீட்டுக்கு உள்ளே பாத்திரங்கள் வீசி எறியப்படும் சத்தம். அறிஞரின் மனைவிக்கு கோபம். கணவரின் மேல் எரிந்து விழுந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்த போது நண்பர் வந்து விட்டார். அறிஞர் வெளியே வந்து விட்டதால் அறைக்குள்ளே மனைவி சாமான்களை எரிந்து கொண்டிருந்தாள். நண்பருக்கு கணவனை பற்றி தெரிந்து கணவரின் மானம் கப்பலேற வேண்டும் என்று நினைத்தாள். சத்தமாகவே இருக்கவே அறிஞர் நண்பனை வீட்டின் வெளியே அழைத்து வந்து நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். இதனை பொறுக்காத மனைவி மாடி மேல் ஏறி சென்று வாளியில் பக்கெட்ல தண்ணீரை எடுத்து கைப்பிடி சோர் வழியே தெருவில் நின்று பேசிக் கொண்டிருந்த கணவர் மீது கொட்டினார். நண்பர் என்ன இதெல்லாம் என்று கேட்டார். அறிஞர் பதில் சொன்னார், உள்ளே இருக்கும் போது இடி இடித்தது, இப்போது மழை பொழிகின்றது என்று சர்வ சாதாரணமாக பேசினார். இப்படி இருவகை மனிதர்கள் கொண்ட உலகம். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். இந்த உலகில் நல்ல புகழுடன் வாழும்போது அதனை கெடுத்துக் கொள்ளுவதால் என்னென்ன நேரும் என்பதை விரிவாக பகவான் அழகாக எடுத்து சொல்லுகின்றார். சுதர்மத்தில் இருக்கும் போது மனம் அமைதி அடைகின்றது, சந்தோஷம் கிடைக்கிறது. அர்ஜுன் சத்திரிய குலத்தில் பிறந்தவனால் அதனால் மட்டும் சத்திரியன் அல்ல. அவன் சுய இயல்பே பிறரை அடக்கியாலும் தன்மை கொண்டது. போரில் அவனது முகம் பிரகாசம் அடைவது போல வேறு எதிலும் அடைவதில்லை. எனவேதான் அர்ஜுனனை போரில் ஈடுபடச் சொல்லுகின்றார். அவன் சந்தோஷப்படும் கணமே சொர்க்கம். எங்கு மன அமைதியும் ஆனந்தமும் தாண்டவமாடுமோ அதுவே சொர்க்கம். தனது சுதர்மத்தில் தன்னுடைய சுய இயல்பில் நிற்காமல் பிறருடைய தர்மத்தில், அதாவது பிறருடைய இயல்பில், அதாவது பரதர்மத்தில் சுகம் கிடைக்காது. காகம் குயிலை போல கூவ முயற்சி செய்தால் அதன் சொந்த குரலும் போய் முயற்சியும் வீணாகும். குயிலாக குரல் மாறுவதில்லை என்றாலும் சொந்த குரலும் போய் அவஸ்தைக்கு உள்ளாகும். ஏன்னா குயிலின் குரலிலே முயற்சி செய்தால் தன்னுடைய சொந்த குரல் போய்விடும். நம்ம என்ன பிறகு துன்பம்தான். சுய இயல்பில் நின்று தோல்வி கிட்டினாலும் அதில் கிடைக்கும் சந்தோஷம் அதுவே சொர்க்கம். இன்று போய் நாளை வா என்று வாய்ப்பு கொடுத்தார் ராமபிரான் ராவணனுக்கு. ராவணன் எல்லாவற்றையும் இழந்து வெறும் கையோடு போயிலே நின்றான். அவர் வாய்ப்பு கொடுத்தார், இன்று போய் நாளை வா என்று. ஆனால் கடைசி மூச்சு வரை தன்னுடைய இயல்பில் மாறாமல் இருந்தவன் ராவணன். அதனாலேயே இறக்கும் தருவாயிலும் மும்மடங்கு பொலிவுற்ற முகத்துடன் வீழ்ந்தான் என்று கம்பன் அழகாக பாடுவான். கிருஷ்ணர் அர்ஜுனனை போரில் இழுத்து விடுவதாக கருதக்கூடாது. கீதையை படிக்கின்றவர்கள் அப்படித்தான் நினைக்கின்றார்கள். அவர் போரில் இழுத்து விடவில்லை, அவனது சுதர்மத்தை நோக்கி இழுக்கிறார். உன் சுதர்மத்தில் நில் என்று சொல்கின்றார். துரோணர் பிராமணர், ஆனால் வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றவர். சட்டத்தை பார்த்தாலே பிராமணர்கள் துவண்டு விழும் சுபாவம் உடையவர்கள். ஆனால் துரோணரோ போர்க்களத்தில் சத்திரியனைப் போல் கொன்று குவித்தவர். துரோணரை சத்திரியனாகத்தான் கருத வேண்டும். பிராமண மனம் பெற்று இல்லாத அர்ஜுனன் ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்க எண்ணுகின்றான். தற்காலிகமாக செய்கையை வெறுத்து ஒதுக்க நினைக்கின்றான். செயல் இன்மையை, அதாவது ஞான மார்க்கத்தை தேர்வு செய்கின்றான். அதில் அவனால் நீடித்து இருக்க முடியாது. ஏன்? அவனது சுதர்மம் அதுவல்ல. அவனது சுதர்மம் அவனை போரில் கொண்டு வந்து விட்டுவிடும். எனவே பின் விளைவுகளை எண்ணி பார்க்குமாறு பகவான் வரிசையாக எடுத்து காண்பிக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம்.
ஓம் தத்சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.